ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும், எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார். யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே வீற்றிருக்கிறார். அற்புதமான ஒரு பலன். காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை சுக்கிர பகவான். அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கு. எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் 29ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு 50% 50% 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 5 மாதம் நடக்க போகுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு. ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது. அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள். குறிப்பா புதன் சுக்கிரனும் குருவும் 3-11 அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை 4வது பார்வையாக சுக்கிரனோடு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரே ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். நிறைய திருமணத்தில் தடைகள் வருது, பிரேக்கப் வருது. கல்யாணமான 6 மாதத்துலேயே அந்த பொண்ணு ஓடி போகுது, இல்லைனா பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது என் அன்பர்களே. அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை. ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது. வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும், எது கவனம் என்பதை பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூலை மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாசமா கன்னிராசிக்கு அமைகிறது. இந்த கன்னிராசியை பொறுத்தவரையில் எல்லாமே தடைகளாக அமைந்து விடுகிறது.
கன்னிராசிக்கு எல்லாமே தடைகளாக அமைந்து விடுகிறது. நம்ம பார்க்குறோம், கடுமையாக உழைக்கிறாங்க, ரொம்ப விட்டு கொடுத்து போகிறாங்க, இறங்கி போகிறாங்க. நம்ம வரலாம் கூட சும்மா கூட நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கன்னிராசி என்பவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட நிறைய காரிய தடைகள் ஏற்படுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அப்போ இந்த மாதம் குரு பயிற்சி அடைஞ்சு நல்ல முறையில் குருவுடைய பார்வை பட்ட உடனே அந்த கேதுவால் ஏற்பட்ட அத்தனை தடைகளும் விலகுகிறது. அதே போல் இன்னொரு பக்கம் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். சனியுடைய வக்ரம் அதுவும் கன்னி ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ கன்னிராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. குறிப்பாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், அதே போல் ஒரு வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்கள், சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய ப்ளே ஸ்கூலு அல்லது டியூஷன் சென்டர்ஸு, எல்கேஜி யூகேஜி, அதை தாண்டி ப்ளே ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் அல்லது பெரிய கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல், காலேஜஸ். அப்போது நீங்கள் எந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், காட்டன் மில்ஸாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், தறி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், தறி வச்சு நடத்தலாம். அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்ஸு, இன்னும் சொல்லப்போனால் சிறு சிறு மளிகை கடைகள், ஹார்ட்வேர் ஷாப்ஸு, மெடிக்கல்ஸு. அப்போ சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சுயமாக பிஸ்னஸ், ஒரு டீ கடையாக இருக்கலாம், அல்லது ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு ஆட்டோமொபைலாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம். அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லீடர்ஷிப்பாக இருக்கலாம். நான் இவங்கள்ட்ட தான் வாங்கி கொடுத்த சாமி, அவங்கள்ட்ட தான் வாங்கி கொடுத்த சாமி, அந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், அந்த மாதிரியான பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானம் கை கொடுக்கும். அப்போது வியாபாரம் பற்றிய கவலைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. இந்த மாதம் அந்த பிஸ்னஸ்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் ஒரு சில இடதோஷங்கள் ஒரு காரணமாக இருக்கும். யாராவது ஒரு 10 பேர் தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்துட்டு போயிருக்கலாம், அல்லது சம்பந்தம் இல்லாதவங்க உங்கள் வியாபாரம் மீதோ உங்கள் கடை மீதோ கண்ணு வச்சிருக்கலாம். ஒரு திருஷ்டியாக இருக்கலாம், ஒரு பார்வை கோளாறுகளாக இருக்கலாம், மனசலால் ஏற்படக்கூடிய ஆசைகளாக இருக்கலாம், இல்லை போட்டி தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அதனால் அமையக்கூடிய ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம். மெயினாக இடப்பிரச்சனை, இடதோஷங்கள் தான் காரணமாக அமையுது. ஒரு ஒரு ராசிமானம், ஒரு எஜமானர் இருந்திருப்பார், அவர் இருந்தவரும் சிறப்பாக இருந்திருக்கும், அவர் கீழே ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை மாறி இருப்பாங்க, அப்போ அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் அங்கே. அப்போ இடதோஷங்களாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போது இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பர்களே, உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஆனால்
அதை உடனடியாக சரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கோல்டு பிஸ்னஸில் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதில் கூட ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கடன் ஆகுதுனாக்கா அப்போ உங்கள் ஜாதகம்தான் பிரச்சனை. அப்போ அதுக்கு உடனடியாக என்ன தீர்வு காரணமோ, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ, என்ன யாகங்கள் செய்யணுமோ அதை பார்த்து அறிந்து உடனடியாக அதை கிளியர் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, ஸோ வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளில் நிறைய தடைகள் ஏற்படுகிறது. வேலை செய்கிற இடத்துல மனசே விட்டு போயிடுது, ஒரு விரக்தியான மன சூழ்நிலை ஏற்படுது நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்டா அப்படி இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்ம நல்லா தானே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத மன கஷ்டங்கள், மன கவலைகள். குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் அரசியல் பண்ணக்கூடியவங்க. அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என்னோடய மேனேஜர் எனக்கு ரொம்ப இம்சை பண்ணுறாரு, கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு தரலை, அல்லது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், ஒரு தலைகுனிவு, வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் காலதோஷம் ஒரு காரணமாக இருக்கலாம், கால நேரங்கள் காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்னி ராசிக்கு ஊழ்வினை கர்மா அது ஒரு பக்கம் வேலை செய்யும், பிராப்த கர்மா ஒரு பக்கம் வேலை செய்யும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் அது ஒரு பக்கம் வேலை செய்யும். அப்போ கால நேரம், ஜாதக நேரம், அப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், இவையெல்லாம் ஒன்று கூடும்போது அந்த கன்னி ராசிக்கு தேவையில்லாத ஒரு குடும்ப கஷ்டம் அல்லது வேலையில் தடைகள், வருமான தடைகள் இவையெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருந்து வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. உண்மையான ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இல்லை நான் மேற்கொண்டு சொன்ன அந்த பாயிண்ட்ஸில் ஏதானே இருக்குமே ஆனால், கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இழந்ததை மீண்டும் பெறப்போகிறீர்கள். அதுதான் இந்த மாதத்தில் எதை விட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிற்க போகுது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாகவே இருக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற வீண் குழப்பத்தை விட்டுடுங்க, வீண் சிந்தனை விட்டுடுங்க. ஏதோ நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதை விட்டுடுங்க. ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோளாக இருக்கணும். அப்படி தான் இந்த மாதத்தில் நீங்கள் நடந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு நற்பலன் கூடும். அந்த வகையில் நன்மை தான் நடக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. அது இல்லாமல் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் சிறு சிறு விரிசல்கள் இருந்திருந்தால் கூட அதுவும் இப்போ இந்த மாதத்தில் சரியாயிடும். அது மூன்றாம் அவர் தலையீடு பண்ணால் சரி வராதுன்னு நான் நிறைய பதிவு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மூன்றாம் அவர் நெருங்கிய உறவாக இருக்கலாம், நெருங்கிய நட்பாக இருக்கலாம். அவர்கள் ஏன் சும்மா இப்படி பண்ணினே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிவர்த்தி பண்ணி உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் அவர் தீர்த்து வைப்பார். அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்க போகுது. அது இல்லாமல் கடன் கேட்டிருந்த இடத்துல கடன் கிடச்சிரும். வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகுது. உங்களுக்கு இப்போது உடம்பில் இருக்கிற நோயினுடைய கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறைஞ்சிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது. அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுபகிரகங்கள் ஏற்பட்டு ஒரு யோகத்தை கொடுக்குது. அந்த யோகத்து மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நற்பலன் தான் தீரணும். அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம், ஒரு வரவேண்டிய பொருளாக இருக்கலாம், எதிர்பாராத ஒரு உதவியாக இருக்கலாம். அது உதவி மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க, நிறைய இடம் போயிட்டு வர போகிறீங்க. போகிற இடத்துலாமே உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த எல்லாமே வரும்.
இருந்தாலும் நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கன்னிராசிக்கு பொதுவாக நான் எதாவது சொல்லிட்டு வரேன், பேச்சை வீணான பேச்சு வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பேச்சு மட்டும் பேசிட்டு இது பண்ணிட்டு வரலாம். உங்கள் தொழிலே பேச்சாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நல்ல விஷயமா பேசணும். நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நல்ல விஷயமா பேசிட்டு வரணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதில் மேலே சிக்னலாக இருக்கும். பிரபலமானவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரன் கிடைக்க போகுது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரி வரப்போகுது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சிங்கிள் ப்ரொமோஷன்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டபுள் ப்ரொமோஷன் எப்போயாவது ஒரு சிலர் கிடைக்கும். அந்த மூணு நேரம் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்னொரு பதிலேருந்து இன்னொரு பதி டக்குனு சைட்டாக போயிடுவீங்க. சில பார்த்துருப்பீங்க, பசங்க படிப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, 2 கிளாஸு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு, அந்த காலத்தில் நடந்திருக்கு. இந்த காலத்துலையும் இப்போது சில இதில் நடந்து தான் வந்துட்டுருக்கு. அது மாதிரி டபுள் ப்ரொமோஷன் கிடைக்க போகக்கூடிய நாளமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுடைய உறவினர்கள் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இதுவரை பிரிஞ்சிருப்பாங்க, அந்த உறவினர் வந்து சேருவாங்க. இப்போது சேர்ந்து அவங்க மூலிமா உங்களுக்கு நல்ல நடக்கும். ஏற்கனவே நல்லா தான் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுடைய கருத்து வேறுபாடால் நீங்கள் ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது போய் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க இப்போ வந்து சேர்ந்து அவங்க மூலிமா நல்ல உதவி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வர போகிறீங்க. நீங்கள் அடிக்கடி வந்து வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிங்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வாங்க. பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெண் தெய்வத்திலே வந்து மங்களகரமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கணும். மங்களகரமாக இருக்கும்போது காமாட்சி சொல்லலாம், ராஜேஸ்வரி சொல்லலாம், புவனேஸ்வரி சொல்லலாம், இது மாதிரி உள்ள கற்பகாம்பாள், இது மாதிரி ஒரு மங்களகரமான தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அவங்களாம். மீனாட்சி சொல்லலாம். இது மாதிரிலாமே வந்து அந்த தெய்வங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள காரிய நிகழ்ச்சி நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் உங்கள் வீட்டில் குழந்தை குட்டிகளுக்கு இருந்தால் அது நடக்கும். சுபகாரிய முயற்சி வந்து பலிதமாகும். நிறைய சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க கன்னிராசிக்காரங்க. அதுதான் நடக்க போகுது. நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க, புதிய நட்புலாம் கிடைக்கும். அது மூலிமா கூட நற்பலங்களும் கிடைக்க போகுது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாள், லக்ஷ்மி தாயார் அவங்களாம் வணங்கிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையில், புதன்கிழமை அப்படிலாம் வணங்கிட்டு வந்தால் ரொம்ப விஷயமாக சொல்லக்கூடாது. கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க 19ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக கன்னி ராசிக்கு 1-10 கூடையவர். தொழில் மற்றும் உங்களை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே புதன் தான். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய ஆசைகளை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு இப்போ அந்த இடத்துல புதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக லாபங்கள், பணவரவு, ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. அடுத்தது பாருங்க, 19ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமாயிருங்க. விரயங்கள் உண்டு, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருப்பதை வைத்து 19ஆம் தேதிக்கு மேலே அதை பயன்படுத்தி கொள்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து பாருங்க, உங்கள் ராசியில் ஏற்கனவே கேது இருந்து குரு பார்வையில் ஓரளவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தீங்க. குரு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். தெளிவு கிடைச்சிருக்கும். யாராவது உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யறதுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ ஏதோ ஒரு ஆள் கிடைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். உங்க மனசை தேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பை பண்ணியிருப்பார். ஆனாலும் கேது அங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வேலை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். அதனால எதிலையும் கொஞ்சம் பொறுமை, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு குருவோட சேர போறார். அப்போ 9ல் குரு இருந்து செவ்வாய் சேரும் பொழுது நிச்சயமாக குரு மங்கள யோகம் ஏற்படும். இந்த குரு மங்கள யோகம் 9ஆம் பாதகாதிபதி. குரு வந்து கன்னிராசி நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனாலும் அவர் வந்து 9ல் இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆனாலும் செவ்வாயோட சேரக்கூடிய காலகட்டங்களில், 8ஆம் அதிபதியோட சேரக்கூடிய காலகட்டங்களில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த குரு மங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடோ நிலமோ சொத்துக்களோ மனைவி வழியிலிருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும், அல்லது கணவர் வழியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் வர்றது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த மாதம் அதை நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதி பாருங்க 7ஆம் தேதி வரைக்கும் 10ல் இருப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 11க்கு வருவார். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 9ன்னு அப்பான்னு சொல்றோமா? அப்போ அப்பா 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப
அப்பா ஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டுக்கு வந்தால் அப்பா மூலமாக லாபங்கள் உண்டு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா ஏதாவது மனைவி வழி மூலமாகவோ அல்லது கணவர் வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த சுக்கிரனும் சேர்ந்து 11ஆம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க பேசினீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வழிகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பூர்வீக சொத்து அல்லது அப்பாவை கூட கூட்டிட்டு போய் பேசினீங்கனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தை மூலமாக யோகங்கள் உண்டு. ஒரு இடமோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ உங்களுக்கு தடைகள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தந்தையை வச்சு அந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல சூரியன், இந்த சூரியன் யாரு, உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அவர் 10ல் இருக்கிறப்ப விரயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது 11க்கு வர போறார். அப்போ 16ஆம் தேதிக்கு மேல 11க்கு வரும் பொழுது 12, 11 தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு வருமானம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்து அதிபதி தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல புதனோட சேரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதை ஏதாவது பிசினஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஊர் விட்டு ஊராவது நீங்க போய் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷத்துக்காக தான் நீங்க ஏதாவது ட்ரெக்கிங்காவது போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் கன்னி ராசிக்கு சொத்து பத்துக்கள் ஓரளவு மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கணவர் வழியோ அல்லது மனைவி வழியோ, கணவர் வழி மனைவி வழி சொத்துக்கள் வர வேண்டும் என்றால் அது ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் உங்க தந்தையை வச்சு மூவ் பண்ணுங்க. நிச்சயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் இன்னும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மர் திருவிழி சரணம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.